ஹாய் ஹலோ வணக்கம். கேப்டன் புகழ் பாடும் மன்னமாக அவர் நடிச்ச படங்களை நம்ம தொடர்ந்து திரைவிமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில இன்னைக்கு வீட்டுக்கு ஒரு கண்ணகி அப்படிங்கிற ஒரு படத்தை பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி பாக்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம ஒரு வீடியோ உங்களுக்கு கிடைக்கும். வீட்டுக்கு ஒரு கண்ணகி இந்த படத்துல ஓபனிங்ல ஒரு சீன் சொல்லுவாங்க. அது என்னன்னு பாத்தீங்கன்னா, எஸ்.ஏ. சந்திரசேகர் அவங்களுடைய பொண்ணு இந்த படத்தை குத்துவிளக்கு ஏத்தி வச்சு இந்த படத்தை ஆரம்பிப்பாங்க. ஆனா இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது அவங்க உயிரோடு இருக்க மாட்டாங்க. அதாவது விஜய் சாருடைய தங்கச்சி அவங்க இறந்துருவாங்க இந்த படத்துல. அது மென்ஷன் பண்ணிருப்பாங்க கதை ஓபனிங்ல. இந்த படத்தினோட ஸ்டோரி பத்தி பார்ப்போம். இந்த படத்தினோட டைரக்டர் யாருன்னு பாத்தீங்கன்னா எஸ்.ஏ. சந்திரசேகர். இந்த படத்துல ஜெய்சங்கர், விஜயகாந்த், சுஜாதா, நளினி, ஒய்ஜி மகேந்திரன், வெண்ணிலடை மூர்த்தி, ரவீந்தர்னு சொல்லிட்டு ஒரு பெரிய கேங் நடிச்சிருக்கோம். இந்த படத்தினோட ஸ்டோரி பார்ப்போம். இந்த படத்தினோட ஸ்டோரி என்னன்னு பாத்தீங்கன்னா, ஒரு நேர்மையான ஒரு போலீஸ் ஆபீசர் ஜெய்சங்கர், அவரோட மனைவி சுஜாதா, அவங்களுக்கு ஒரு குழந்தை இருக்கும். இப்ப என்ன ஆகுதுன்னா, ரவீந்தர் சுஜாதாவனுடைய தங்கச்சியை கல்யாணம் பண்ணிருப்பாரு. அவர் என்ன பண்ணுவாரு பார்த்தா, அவர் கொடுமை பண்ணுவாரு. கொடுமை பண்ணிட்டு இருக்கும்போது அவரை கொலை பண்ணிடுவாங்க. அந்த கொலைப்பழி யார் மேல விழுவுன்னு பாத்தீங்கன்னா ஜெய்சங்கர் மேல விழும். ஜெய்சங்கர் மேல விழுந்த உடனே அந்த கொலைப்பள்ளியிலிருந்து எப்படியாவது ஒண்ணு வெளியே வருவாரு. அதுக்கு காரணம் விஜயகாந்த் சார் ஒரு பத்திரிகை நடத்திட்டு இருப்பாரு. அந்த பத்திரிகை ஆபீசரா இருப்பாரு. அவருக்கு இந்த வழக்கம் போல இந்த படத்துல விஜயின் தான் பேரு. அவர் என்ன பண்ணுவாருன்னா, தன்னுடைய கூட பிறக்காத சகோதரியா நினைச்சிருப்பாரு சுஜாதாவை. அது போல அவங்களுக்கு ஹெல்ப்பும் பண்ணுவாரு அந்த ஃபேமிலிக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னு பாத்தீங்கன்னா, அந்த ரவீந்தர் இறந்த உடனே அந்த கொலைப்பள்ளி இவங்க மேல வரும். இவங்க அதுக்கு காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஜெய்சங்கருடைய மகளை ஒரு மனைவி கொன்றுவார் ரவீந்தர். அப்ப என்ன ஆகுதுன்னா, இவர் போய் பழி வாங்குறதுக்கு ஜெய்சங்கர் என்ன பண்ணுவாருன்னா, அவர் போய் ஜெயில வச்சிருவாரு. ஜெயில வச்சிருந்தா அதை பழி தீக்கிறதுக்கு ஜெய்சங்கருடைய பொண்ணு சின்ன குழந்தையா இருக்கும். அந்த பொண்ணை அவர் கொன்னுருவாரு. கொன்னது உடனே இவர் என்ன பண்ணுவாருன்னு பாத்தீங்கன்னா, வீட்டுக்கு ஒரு கண்ணகி பிறந்து வரணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள ஒரு பெண் குரல்ல கூப்பிட்டு கொலை பண்ணிடுவாங்க. அது கண்ணகி பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கொலை பண்ணிடுவாங்க. அது போல அதுக்கப்புறம் தொடர்ந்து கொலைகள் நடக்கும். ஒய்ஜி மகேந்திரன் வக்கீல வருவார், அவர் கொலை பண்ணிடுவாங்க. அதுக்கப்புறம் இன்ஸ்பெக்டரா வரக்கூடிய வெண்ணிலடை மூர்த்தியை கொலை பண்ணிடுவாங்க. அப்புறம் கிளைமேக்ஸ்ல இந்த கதைக்கெல்லாம் ஆணிவேர் யாருன்னு பாத்தீங்கன்னா சங்கிலி முருகன். அவர் கொலை பண்ண வரும்போது தான் அப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கறது அந்த படத்தோட மொத்த ஸ்டோரி. ஜெய்சங்கர் இந்த படத்துல பேசும்படியா முதல் லீட் ரோலே அவர் தான். அவர் இந்த படத்துல இன்ஸ்பெக்டர் நடிச்சிருப்பாரு. நேர்மையான இன்ஸ்பெக்டர். அவர் எல்லாத்தையும் தட்டி கேட்கிற ஒரு நேர்மையான போலீஸ் ஆபீசர். மனைவியா இருந்தாலும் பரவாயில்ல, சட்டத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒண்ணுதான் சொல்லிட்டு அவரு துடிக்கிற இடமும், அத மனைவி குற்றவாளின்னு நிரூபிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் துடிக்கிற இடமும் எல்லா சீன்லயும் அவர் சூப்பரா நடிச்சிருப்பாரு. அது போலதான் சுஜாதா வழக்கம் போல அந்த குடும்ப பாங்கான வேளத்துல கொலைகளையும் ஒரு பக்கம் பண்ணிட்டு, இன்னொரு பக்கம் குடும்பத்திலையும் அவரு கண்ணும் கருத்துமா இருப்பாங்க. பெரிய ஸ்டேஜ் வரும்போது கூட அந்த தன்னுடைய கடமை விட்டு கொடுக்காம அவர் கணவனுக்கு இணக்கமாகவும் சட்டத்துக்கு என்னைக்கும் நம்ம தப்பான வழியில போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக அந்த கொலைகளை பண்ணிட்டு கடைசியா மாட்டிக்கிறதும் அந்த சீன்ல பிரதிபலிக்கிறாங்க. விஜயகாந்த் சார் சுஜாதா அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிட்டே இருப்பாங்க. சங்கிலி முருகன் இந்த படத்துல ஒரு பேசும்படி மாதிரியான ஒரு வில்லனா இல்லைன்னா கூட ஒரு ஆவரேஜான வில்லனா இந்த படத்துல பிரதிபலிச்சிருப்பாங்க. அது காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, ரவீந்தர் முழுமையான வில்லத்தனை காட்டியிருப்பாரு அந்த படத்துல. அவர் அந்த குழந்தை கொல்ற சீன், அந்த சினிமா தியேட்டர்ல இருந்துகிட்டு குழந்தை கொண்டுட்டு போயிருவாரு. அந்த சீன்ல சாட்சி இருக்காது. அந்த குழந்தை கொல்றது யாருன்னு இவங்க கண்டுபிடிக்க மாட்டாங்க. அந்த அளவுக்கு பண்ணிடுவாங்க. அப்புறம் வெண்ணிலடை மூர்த்தி கொல்ற சீன், ஒய்ஜி மகேந்திரன் கொல்ற சீன் எல்லாம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் த்ரில்லிங்காவும் இருக்கும். நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் நல்லா ஒரு கீஸ் பம்பான சீன்களா இது இருக்கும். இன்னும் சொல்ல போனா இந்த படத்துல சங்கர் கணேஷ் மியூசிக் அந்த கொலை பண்ற சீன்ல எல்லாம் நல்லாவே பிஜிஎம் போட்டு நல்லாவே நம்மள கூஸ் பம்ப் ஏத்திட்டு இருப்பாரு. இந்த படத்துல பாடல்கள் ஓரளவுக்கு கேட்கும்படியே இருக்கும். குறிப்பா சொல்ல போனா இந்த படத்துல எல்லாமே ஓரளவுக்கு நல்லா இருக்கும். நீங்க பாத்தீங்கன்னா உங்களுக்கு இந்த படம் பிடிக்கும் நான் நம்புறேன். இதுக்கப்புறம் அடுத்ததா வெளிவந்த சபாஸ் படத்தை நாளைக்கு பார்ப்போம். இந்த விமர்சனம் பிடிச்சிருச்சுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. எஸ்.ஏ. சந்திரசேகர் இயக்கின படங்கள்ல இந்த படமும் ஒரு 100 நாளுக்கு மேல ஓடி ஹிட்டான படம் தான் இது. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.